ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டேஸ்டி பட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து பார்க்க போகிறோம். தேங்காய் பால் சாதம். என்னோடய இன்க்ரீடியன்ஸ்னால் எண்ணெய், கடுகு, கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, பட்டை, சோம்பு, பிரிஞ்சி இலை, கல்பாசி, கசகசா, பச்சை மிளகாய், பட்டாணி, அரிசி. இப்போ எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். ஒரு கடாயை வச்சு ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணி ஹீட் ஆனதும் அதில் கடுகு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கேரட் வந்து நான் ஒரு கேரட் நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். அதுலேயே 4 பீன்ஸ் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு கேரட்டும் பீன்ஸும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். அதுலேயே கோஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கோஸ் ஆட் பண்ணிவிட்டு எல்லா காயும் வந்து எண்ணெயில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுக்கலாம். இதில் வந்து காய் சீக்கிரம் வதங்கறதுக்காக 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி காய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் காரத்துக்கு வந்து மிளகாய் தூளில் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் இப்போ வந்து காய் வேகிறதுக்கு நான் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி காய் வேக வைக்கிறேன். காய் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். எனக்கு 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி காய் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போது ஒரு குக்கர் எடுத்து நம்ம ஹீட் பண்ணி எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் நெய் சேர்த்துனாலும் நெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு துண்டு பட்டை, 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, கல்பாசி கொஞ்சம், சோம்பு 1/4 ஸ்பூன், 2 பச்சை மிளகாய், பட்டாணி வந்து நைட்டே ஊற வச்சு தனியாக வேக வச்சு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டாணி. இது வந்து நல்லா எண்ணெயில் வந்து வதக்கி விட்டுட்டு நான் 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 1 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் பால், அது தேங்காய் பால் 1 டம்ளர் தேங்காய் பால், 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து போட்டுக்கலாம். நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பக்கமாக உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து பட்டாணியில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். நல்லா தேங்காய் பால் தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அரிசி வந்து கழிஞ்சு ஆட் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம காய் வந்து வதக்கி விட்டுருந்தோம் இல்லையா, தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சுண்டி வந்துடுச்சு. நல்லா தண்ணி வந்து சுத்தமாக வந்து இருக்கக்கூடாது. நல்லா காய் வந்து தண்ணியெல்லாம் வடிச்சிருக்கணும். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பக்கமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா தேங்காய் துருவல் ஆட் பண்ணினது வந்து நல்லா தண்ணியெல்லாம் வற்றி ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு பொரியல். இப்போ சாப்பாடும் வந்து விசில் அடங்கிருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம வந்து லஞ்ச் பேக் வந்து பேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிம்பிள் ஈஸி ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன ரெசிபிஸ் செய்யலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.